மன இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்களும் வழிகட்ட சிந்தனை உள்ளவர்களும் அதுபோன்று சிறந்த முன்னோர்களுடைய பாதையிலிருந்து விலகியவர்களும் இவர்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னா தர்க்கம் பண்றது, வாதம் பண்றதுதான், சண்டை செய்யறதுதான். நீங்க இந்த கூட்டத்துல யார்கிட்ட இருந்தாலும் சரி, அது இந்த ஷிர்கு கூட்டமா இருக்கட்டும் அல்லது வேற இந்த ஜமாத்துகள் பேர்ல வழிகட்ட கூட்டமா இருக்கட்டும், நீங்க போய் அவங்களுக்கு தாவா கொடுங்க. உடனே அவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, விவாதத்துக்கு வரீங்கன்னு சொல்லி. விவாதத்துக்கு வாங்க, விவாதம் முடிவு பண்ணட்டும். நீங்களும் பேசுங்க, நம்மளும் பேசுவோம், விவாதம் செய்வோம், மக்கள் முடிவு பண்ணுவாங்க, மக்கள் தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி. இப்படி அல்லாஹ் மார்க்கத்தை விட்டா? புரியுதா உங்களுக்கு? நீங்க 2 பேரும் விவாதம் பண்ணுங்க, மக்கள் அவங்களுக்கு எது சத்தியம்னு தெரியுதோ புரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கு பேரா மார்க்கம்? மார்க்கம் என்பது ஆதாரத்தை வைத்து. ஒருவேளை சத்தியத்தை சொல்லக்கூடியவர் அவர் சொல்றது சத்தியமா இருக்கும், ஆனா அவர் அதுக்காக வேண்டி சேகரித்த ஆதாரங்கள் குறைவா இருக்கும். குதர்க்கம் செய்யும் பொழுது அவர்களுடைய குதர்க்கத்துக்கு இவர் தெளிவான பதில் கொடுக்க முடியாம போகும். அதனால சத்தியம் பொய்யாயிடுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்னிடத்தில் 2 வருகிறார்கள், ஹக்கு ஒருவருக்குரியதாக இருக்கிறது, ஆனால் அவரிடத்திலே சரியான ஆதாரம் இல்லை, அல்லது அவரால் அந்த ஆதாரத்தை சரியாக எடுத்து சொல்ல முடியவில்லை. ஒரு பொய்யர். எப்போதுமே பொய்யர்கள் ரொம்ப அழகா பேசுவாங்க. ஏமாத்துறவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா பேசுவாங்க, அவ்வளவு அழகா பேசுவாங்க, இனிக்க பேசுவாங்க, அப்படியே உள்ளுக்குள்ளார உள்ள குடலெல்லாம் கொண்டு வந்துடுற மாதிரி பேசுவாங்க. இப்போ உண்மையிலேயே கடன் கேட்கிறவனை பாருங்க, சாதாரணமா கேட்பாப்புல, திருப்பி கொடுக்குறவன். ஏமாத்துறவனை பாருங்க எப்படி கேட்பான்னு பாருங்க. 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவருடைய ஆதாரத்தை வைத்தும் இவருடைய பேச்சை வைத்தும் அந்த ஹக்கை நான் இவருக்கு தீர்ப்பளித்து விடுகிறேன். சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இவருக்கு அந்த ஹக்கு இல்லாமல் இருந்து நான் இவருக்கு உரியது என்பதாக தீர்ப்பளித்து விடுவதால் அது அவருக்குரியதாக ஆகிவிடாது. நான் அவருக்கு தீர்ப்பளித்து கொடுத்ததெல்லாம் நரகத்தின் ஒரு துண்டைத்தான், நரகத்துடைய ஒரு பகுதியைத்தான் அப்படிங்கிறார். அப்ப உண்மையில ஹக்கு யாருக்கோ அவங்களுக்கு தான் ஹக்கு. ஒரு நீதிபதியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாரு? சாட்சிகளை வைத்து சொல்லக்கூடிய ஆதாரங்கள், விவாதங்களை வைத்துதான் அவரால் செய்ய முடியும். அப்போ ஒருத்தர் பொய்யான சாட்சிகளை கொண்டு வராரு, பொய்யான ஆதாரங்களை ஜோடிச்சு கொண்டு வராரு, அப்ப இன்னொருடைய ஹக்கை தன்னுடைய ஹக்கு வாங்கிட்டு போயிடுறாரு. நீதிபதி தீர்ப்பளிச்சார். நீதிபதி என்ன செய்ய முடியும்? அவர் பேப்பர்களை பார்ப்பாரு, சாட்சிகளை பார்ப்பாரு, அதன்படிதான் அவரால் தீர்ப்பளிக்க முடியும். புரியுதா? அப்பதான் நீதி நிலைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தீர்ப்பளித்து விடுவதால் அது அவருக்கு உரியதாக ஆகிவிடாது, நரகத்தின் ஒரு பகுதியை நான் அவருக்கு தீர்ப்பளித்து கொடுக்கிறேன் என்று புரிந்து கொள்ளுங்க. புரியுதா? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இடத்துல ஒருத்தர் வராரு. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய, புரியுதா, சலஃபுகளுடைய மன்ஹஜ்ல உள்ளவங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்களா, தாபீன்கள், அவரும் ஒரு பெரிய தாபி, அவ்வளவுதான், அதுக்கு மேல எதையுமே பேச மாட்டாங்க. ஒருத்தர் வந்தார், இந்த தர்க்க கலையில உள்ளவங்க, புரியுதா, வந்தார். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, வாங்க நம்ம 2 பேரும் விவாதம் பண்ணுவோம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லிட்டாங்க, நான் தோத்துட்டேன்ப்பா அப்படின்ட்டாங்க. என்ன விவாதமே ஆரம்பிக்கல, தோத்துட்டேன், நீ தான் ஜெயிச்சுட்ட, போயிட்டு வந்துட்டாங்க. எப்படி இருந்தாலும் நீ சத்தியத்தை ஏத்துக்க போறது இல்லை. எப்படின்னு சொன்ன, அந்த டிஎன்டிஜி விவாதம் பண்ணும்போது நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா, விவாதம் காலையில ஆரம்பிச்சு நடந்துகிட்டே இருக்கும். விவாதம் ஆரம்பிச்சு நடந்துகிட்டே இருக்கும். மத்தியானம் லொஹர் தொழுதுட்டு நீங்க பாத்தீங்கன்னா விவாதம் மகரிப் வரைக்கும் இருக்கும், இஷா வரைக்கும் இருக்கும். மத்தியானம் பாத்தீங்கன்னா இங்க போஸ்டர் அடிச்சு ஓடிருப்பாங்க. அந்த எந்த கூட்டத்தோட விவாதம் செஞ்சாங்களோ விரண்டு ஓடினார்கள், என்ன தலை தெறிக்க ஓடினார்கள், என்ன அப்புறம் கரிப்பூசி கொண்டு ஓடினார்கள், கேவலப்பட்டு ஓடினார்கள். எப்ப விவாதமே இன்னும் முடியல, விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. மத்தியானம் லோகருக்கு பிறகு மண்ணடி ஃபுல்லா ஒரே போஸ்டர். என்னங்க விவாதம் நடந்துகிட்டு இருக்கலாங்க, இன்னும் விவாதமே முடியல. ஆமாங்க, அதாங்க நடக்க போகுது. இது பொய்யா இல்லையா? இது என்னங்க இப்படி சொல்லிக்கிறீங்க, விவாதமே முடியலையேங்க, அதாங்க நடக்க போகுது பாருங்க அப்படிமா. என்னப்பா பாக்குறது? எப்படியே விவாதம் முடியும் போது 2 பேரும் எஞ்சி போவாங்களா இல்லையா? எஞ்சி போகும்போது பின்னாடி தானே போக முடியும், இப்படியே ரிவர்ஸ்லயா போக முடியும்? இந்த பார்த்தீங்களா ஓடுறாங்க பாருங்க, இந்த பாருங்க ஓடுறாங்க பாருங்க, வீடியோ எடுத்து நெட்ல ஃபேஸ்புக்ல யூடியூப்ல போட்டுட்டு கேவலப்படுத்துறது. இது நம்முடைய முன்னோர்கள் விளங்கி வச்சிருந்தாங்க. இந்த பொய்யர்களை பொறுத்த வரைக்கும், வழிகட்டவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் செய்வாங்க. அப்ப ஹசன் பஸ்ரிட்ட சொன்னவனே ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்ட, சந்தோஷமா போயிட்டு வந்துட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்தாரு. ஷாஃபியை பத்தி உங்களுக்கு தெரியும், ரஹ்மத்துல்லாஹ். அவர் சொன்னாங்க, இமாம் ஷாஃபி வேணாம்ப்பா, நான் தோத்துட்டேன்ப்பா, விலகிட்டேன்ப்பா, நான் தோத்துட்டேன், பயந்துட்டுன்னு வச்சுக்கன்னு சொல்லிட்டு சுத்தி மாணவர்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப ஷேமா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு பெரிய இமாம், உஸ்ஸூலுல் ஃபிக்ஹ் முதல்ல எழுதியவர்கள், புரியுதா,
அவ்வளவு பெரிய அறிஞர். சுப்ஹானல்லாஹ், 7-8 வயசுலயே அவ்வளவு ஹதீஸுகளை மனப்பாடம் பண்ணி மக்கால அவ்வளவு பெரிய இமாம்கள் அறிஞர்கள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கேள்வியோ என்னிடத்துல கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் ஹதீஸ் இருந்து சொன்ன அளவுக்கு பெரிய ஞானம் பெற்றவர்கள் சொன்னா, அதுக்கு பின்னாடி வயசுல எவ்வளவு அறிவு அவங்களுக்கு கூடியிருக்கும். 8 வயசுலயே இவ்வளவு பெரிய அறிவுன்னு சொன்னா பின்னாடி அதுலயே தான் அவங்க வாழ்ந்தார்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டாங்க. அவர் போயிட்டாரு. போனோன்னு மாணவர்கள் கேட்டாங்க, என்ன உஸ்தாத் நீங்க இவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் இருந்துச்சு விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, நான் ஒரு அறிவாளி இடத்திலே தர்க்கம் செய்தால் அவரிடமிருந்து அறிவை பெற்றுக்கொள்வேன். நான் இருக்கிற நிலைப்பாடு தவறாக இருந்திருந்தால் அவர் கூறிய நல்ல அறிவை கொண்டு நான் என்னுடைய நிலைப்பாட்டை திருத்தி கொண்டிருப்பேன். இவனோ ஒரு முட்டாள், இவனோ ஒரு ஜாகில், நல்லா தெரியும், படிக்காத முட்டாள், விதண்டாவாதம் செய்யக்கூடியவன். அப்ப இவன்ட்ட நான் தர்க்கம் செய்ய போனா எனக்கும் அந்த முட்டாள்தனம் தான் அதிகமாகும். எவ்வளவு நுணுக்கமா அவங்க பார்த்திருக்காங்க பாருங்க, ஒரு விஷயத்தையும் அவங்க அணுகிருக்காங்க பாருங்க. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்க்கத்துடைய நன்மை மறுமையெல்லாம் நம்ம மண்டைக்கு வர்றதில்லை. நம்ம மண்டைக்கு நான் அந்த இடத்துல பெரியவனாயிரும். நல்லா பாதுகாப்பு. இன்னைக்கு ஆளுங்களுடைய பிரச்சனை என்ன? அந்த இடத்துல நான் பெரியவனாயிரும். ஏன் மதிப்பு போயிடக்கூடாது, ஏன் பேச்சு உயர்ந்துடணும், ஏன் கட்சி ஓங்கிடணும், எனக்கு அந்த இடத்துல ஒரு கௌரவம் நிலை நின்றணும். இன்று இப்படி போகிறதுனாலதான் மக்கள் வழிகேட்டுல போயிட்டு இருக்கிறாங்க. சத்தியம் குழம்பி போய் நிக்குது. முன்னோர்களுடைய பாதையில போனோம்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமு தாரில் ஹிஜ்ரா, மதீனாவுடைய அவ்வளவு இமாம்களும் சேர்ந்து தங்களுடைய உஸ்தாதுன்னு இமாம் மாலிக்க சொன்னாங்க. இன்னைக்கு எப்படின்னா, ஒருத்தர் ஆலிம்னு சொல்லுவாங்க, 100 முட்டாள் சேர்ந்து ஒருத்தர் ஆலிம்மா மார்க்க மேதம்மா. இது பெரிய விஷயமா? இது பெரிய ஆலிம்கள் ஒருவரை ஆலிம் என்று ஏற்றுக்கொள்ளணும், அவர் தான் ஆலிம். 4 முட்டாள் சேர்ந்து ஒருத்தரை ஆலிம்னு ஆலிமாயிர முடியுமா? சோதிச்சு பார்க்க வேணாம். இப்ப இமாம் புகாரிய அவரை மாதிரி லட்சக்கணக்கான ஆலிம்கள், லட்சக்கணக்கான ஹதீஸுகளை மனப்பாடம் பண்ணவங்க அவரை சோதிச்சுட்டு, இவர் அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ், இவர் அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ், ஹதீஸ்ல மூமின்களுக்கு இவர் தான் அமீர்னு அவங்க பட்டம் கொடுத்தாங்க. யார் கொடுக்கல? முட்டாளுங்க லூசுங்க சேர்ந்து கொடுத்த பட்டம் அல்ல, அறிவற்றவர்கள் கொடுத்த பட்டம் அல்ல. புரியுதா? இமாம் மாலிக்கு பேர் என்ன? இமாமு தாரில் ஹிஜ்ரா. இமாமு தாரில் ஹிஜ்ரா. தாருல் ஹிஜ்ரானா, ஹிஜ்ரானா நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரத் செஞ்சது, தாருனா வீடு, தாருல் ஹிஜ்ரானா மதீனா, மதீனாவுடைய இன்னொரு பேரு. மதீனாவுடைய இமாமுன்னு பேர் கொடுத்தாங்க அவருக்கு. அப்பேற்பட்ட இமாம் ஹதீஸ் பாடம் நடத்தி இருக்கிறாரு. ஒருத்தர் மொரோக்கோல இருந்து வர்றாரு, ஆப்பிரிக்கா கண்ட்ரில இருந்து வர்றாரு. 40 கேள்வி கேட்கிறாரு. எத்தனை கேள்வி? 40 கேள்வி கேட்கிறாரு. 4 கேள்விக்கு தான் இமாம் மாலிக் பதில் சொன்னாங்க. 36 கேள்விக்கு லாத்ரி லாத்ரி அப்படிங்கிறாங்க. டென்ஷன் ஆயிட்டார். யாரு கேட்டு வந்தவரு டென்ஷன் ஆயிட்டார், எந்திரிச்சிட்டாரு. நீலாம் ஒரு இமாமாயா? இவ்வளவு பேரை கூட்டி வச்சிருக்கிற, உன்னை பத்தி எங்க பார்த்தாலும் இமாம்னு சொல்றாங்க. 4 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நான் எங்க இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? அவ்வளவு ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து தாண்டி வந்திருக்கிற, இவ்வளவு பெரிய ஒரு இல்மு இல்லாதவரா இருந்துகிட்டு நீ இவ்வளவு பேருக்கு மார்க்கம் சொல்லி தந்துருக்கியா அப்படின்னு அவர் பாட்டுன்னு சவுண்ட் விடுறாரு. இந்த இடத்துல நம்மள மாதிரி எல்லாம் பாதுகாக்கணும். இல்மே இல்லாம இல்முன்னு காட்டிக்கிற மக்களுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் பாருங்க. ஒண்ணுமே அலட்டிக்கவே இல்லை, அமைதியா சொன்னாங்க, சகோதரரே நீங்கள் உண்மை சொன்னீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ தைரியமா இங்க இருந்து உன் ஊருக்கு போற வரைக்கும், உன் நாட்டுக்கு போற வரைக்கும் யாரையெல்லாம் சந்திப்பாயோ, இமாம் மாலிக்கு ஒண்ணுமே தெரியாது, இமாம் மாலிக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே அப்படின்னா. என்ன சொன்னாங்க? ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போப்பா, நீ கரெக்ட் பா நீ சொல்றது அப்படின்னா. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? ஏய் எனக்கு தெரியாதுட்டியா, என்ன நீ சொல்லிட்டியா நீனு? எல்லாம் பாதுகாக்க. ஒண்ணு அவ்வளவு கூட்டம், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உட்காந்து ஹதீஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. மாணவர்களை கண் காட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும்? அவனை தூக்கி போட்டு அங்கேயே கபிரிஸ்தான் ஆக்கியிருப்பாங்க. புரியுதா? அல்லது பதிலுக்கு அவரை திட்டிருப்பாங்க. புரியுதா? எதுவுமே சரி, நீங்க சொல்றது கரெக்ட், எனக்கு ஒண்ணுமே தெரியாதுதான், நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க போகும் பொழுது மக்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, மாலிக் வந்து பெரிய அறிஞர்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நீங்க சொல்லிட்டு போயிடுங்க, மாலிக்கு ஒண்ணுமே தெரியாது, மாலிக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போகட்டா. புரியுதா? ஏன் இந்த தர்க்கன்னு வரும்போது நம்ம முன்னோர்கள் விலகிட்டான். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
ஒரு மஜ்லிஸ்க்கு வராங்க பள்ளிவாசலுக்கு. வந்தா அங்க ஒரு கூட்டம் உட்கார்ந்துக்கிட்டு தர்க்கம் விவாதம் நடந்துகிட்டு இருக்கு காரசாரமா. ஹசன் பஸ்ரி பார்த்த உடனே சொன்னாங்க, இவர்கள் வணக்க வழிபாட்டில் ஆர்வம் இல்லாதவர்கள், இபாதத்திலே ஈடுபாடு இல்லாதவர்கள், எனவேதான் இப்படி பேசி மார்க்கத்தின் பேரால பேசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எவ்வளவு தூரமா அவங்க பார்த்திருக்காங்க பாருங்க. அப்ப விவாதம் செய்யும் போது மனசுக்கு வந்து ரொம்ப எப்படி அறிவு பத்தியா, எப்படி மடக்கிட்ட பத்தியா, எப்படி அவனை நோஸ் கட் பண்ணிட்டான் பத்தியா, எப்படி அவன் மூஞ்சில கரிய பூசிட்ட பத்தியா, பதில் சொல்லாம எப்படி தடுமாறிட்டான் பத்தியா. எல்லாம் பெருமை. எல்லாம் எதை உண்டாக்கும்? பெருமையை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும், கர்வத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். நானுங்கிற கர்வத்தை, தன்னுடைய அறிவை கொண்டு பெருமைப்படுவதை உள்ளத்துல உண்டாக்கிக்கிட்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில சொன்னாங்க, ஒரு மனிதன் தனது அறிவை கொண்டு பெருமைப்படுவதையும் தனது கஞ்சத்தனத்திற்கு கட்டுப்படுவதையும் இஅஜாபல் மர்இ பிரஇஹி வஷுஹம் முதாஅன், புரியுதா, வஹவன் முத்தபஅன், தனது மன இச்சைக்கு பின்னால் செல்வதையும் நீங்கள் பார்த்தால் அவனுக்கு நல்லதை சொல்லாதீங்க, விட்டுனுட்டான். இன்னொரு ஹதீஸ்ல நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள் தான். 3 விஷயம். ஒன்று என்ன? என் கருத்து எவ்வளவு சூப்பர் கருத்து பத்தியா, எனக்கு எப்படிப்பட்ட கருத்து எல்லாம் தெரியுமா வரும், தான் அறிவை கொண்டு அவருக்கு பெருமை வருகிறது. அடுத்தது கஞ்சத்தனம், நப்சு சொல்லுது கொடுக்காதுன்னு சொல்லுது, புரியுதா. கேட்கிறாங்க ஒரு இடத்துல, இவருக்கு ஆசை வருது கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு டக்கு நப்சு சொல்லுது வேணாம் வேணாம் உள்ளார வச்சுக்கோங்க, புரியுதா இல்லையா. இவருக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு ஆசை வருது, நப்சு சொல்லுது எதுக்கு 1000 ரூபாய், 10 ரூபாய் கூட போதுங்க அப்படிங்கிறது. இதுதான் ஷுஹமுத். உடனே அது கேட்கிறாரு. அடுத்து வஹவன் முத்தபஅன், மன இச்சை, மனசுல என்னென்னலாம் ஆசை வருதோ உடனே அதை செஞ்சிடறாரு. இதை செய்தால் நீங்கள் மறுமையை நீங்கள் எதிர்பார்க்க, இனிமே அவங்களுக்கு நேர்வழியை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கும். ஒரு விஷயத்துக்கு வாங்க. ஆகவேதான் நம்முடைய சலஃபுகள் என்ன சொல்வார்கள் என்றால், தர்க்கமே செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. தர்க்கமே லா நுஜாதிலு ஃபில் குர்ஆன். இந்த தர்க்கம் செய்யும் பொழுது இதனுடைய முடிவு என்ன தெரியுமா? கடைசியில வாள்ல தான் வந்து நிற்கும். வாள்னா என்ன? போர், ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி சாய்த்துக் கொள்வது. அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதுங்களா?